ஹிட்லர் விஜய் ஆண்டனி நடிச்ச படம். டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனா வந்து எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், சின்னம்னூர் தான். என் ஊர் வந்து கம்பம். கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து ஊருக்கார் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். ஏற்கனவே படைவீரன் ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்னூரில் ஷூட் பண்ணி சின்னம்னூரை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டும் அப்படின்ற படம் எடுத்திருந்தாரு. வானம் கொட்டட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்னூர்லேருந்து சென்னைக்கு போய் அங்கேருந்து இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராவலில் சாத்து மாதிரி உங்களை வச்சு ஒரு கேரக்டர் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இந்த படம் பார்க்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன நம்ம ஊர் பேர்களே வரல அப்படின்னு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேரை சொல்கிற ரிவீல் பண்ணுற மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கற்பனை திறனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை வந்து சுட்டி காமிச்சு, அதோ சொல்லிடலாம் ஓபிஎஸ் அவர்களை சுட்டி காமிச்சு, அப்படியான ஒரு ஓல்டு பழைய திரைக்கதையை, மக்களுக்கு புழக்கப்பட்ட ஒரு கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்திருக்க ஒரு படம் தான் அந்த ஹிட்லர் படம். இந்த படத்துல ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் தான். அந்த ரோலை வந்து அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைனிங்ல வந்து ஸ்க்ரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு கௌதம் மேனன் அவர்கள். விஜய் ஆண்டனி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ண படங்கள்லேயே ரொம்ப செட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து கொடுத்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர்களுடைய தனா அவர்களுடைய ஆக்டிங் வாங்கின விதமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப அழகா வந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய அந்த எப்பயுமே வந்து விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு வைப் இருக்கும். ஒன்று பண்ணா ரொம்ப கொஞ்சம் ஓவரா டைலாக் பேசி ரொம்ப ஒரு பயங்கரமா வந்து ஒரு எமோஷன் ஆகி அப்படி இப்படின்னு பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்கா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நான் மாதிரி ரொம்ப செட்டில்டா அமைதியா பண்ற பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு வைபோட அந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு ஆக்டிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. படத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே வைஸாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே யூகிக்கக்கூடிய ஒரு திரைக்கதை அமைப்போட இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வில்லனா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் படத்தில் போலீஸாக நடிச்சிருந்தாரு. அவருக்கு இதே வேலை போல, ஜென்டில்மேன்லேருந்து இப்போ வரையும் பணத்தை தொலைக்க வேண்டியது, அதை யாரு வந்து ஹீரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போய் எங்க என்னன்னு பார்த்தா மக்களுடைய நலப்பணிக்கு வந்து செலவுறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு கதையில வந்து ஜென்டில்மேன்ல ஆல்ரெடி இதை பண்ணிட்டோமே, திரும்ப எப்படி இந்த கதையில நம்ம நடிக்கிறோம் அப்படின்றது வந்து அவருக்கு தோணுச்சா தோணலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதில் நம்ம போலீஸா தானே இருந்தோம், வில்லன் வேற யாரு தானே, இதுல நம்மளே வில்லனா இருக்கோமே, ஆனால் நம்மளே நடிச்சிருவோம் அப்படின்னு நடிச்சாரா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. இந்த படத்தினுடைய முதல் காட்சி வந்து உண்மையிலே வந்து பயங்கர விறுவிறுப்பாகவும், அதே டயத்துல அந்த காட்சி கடைசியில என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனோட கனெக்ட் ஆக போகுது, நான் வந்து பிளாஷ்பேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நிகழ்காலத்தன்மையோட கதையமைப்போட வந்து கதையை நகர்த்தினதான் படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சோண்டு பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல் பாதி வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்றதுல நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. அந்த கதையை நகர்த்தி கொண்டு போய் ஒரு இன்ட்ரோலுக்கு கடைசி ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா கதையை வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கதையோட நேர்த்தி வந்து கொண்டு போற விதம் கரெக்டா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே ஸ்டார்ட் பண்ண நாட்டுக்கும் கிளைமேக்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு முடிச்சு போட்டிருக்கணும். அந்த முடிச்சை வந்து ரிவீல் பண்ணணும். அந்த ரிவீல் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா இந்த படத்துக்கு வந்துட்டு ஹிட்லர் அப்படின்ற டைட்டில் வந்து ஹீரோக்கு வச்சிருக்காங்களா இல்ல வில்லனுக்கு வச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து அவங்க கடைசி வரையும் வந்து சுட்டி காட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய டைட்டில் அந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லனுக்கு தான் வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிதான் தோணுச்சு. ஹீரோவுக்கு வந்து உரிய டைட்டிலாம் எனக்கு வந்து தோணலை. ஆனா ஒருவேளை வந்து நல்லது செய்த ஹிட்லர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிராபேக்கா இருக்கு. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம் தான் இந்த ஹிட்லர் படம். நன்றி.